காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரிப்பீட்டடாக ஒரு மூவி பார்ப்பேன். என்ன மூவினா, நண்பன் மூவி. நண்பன் மூவியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவர்கள் பஞ்சவன் பாரி வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா அது பாரி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான். நானும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கிறேன். ரோட்டில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக தான் காரை பார்க் பண்ணிக்கிட்டு ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக, அதாவது உலகத்திலே மிக வேகமான ஒரு விஷயம்னா மனம் தான். மனம் போக்குற வேகம் வந்து எதுவுமே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி கால்குலேஷன் பண்ணுவேன். என்ன ஆனால் ஓப்பனிங்கில் தான் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் எதுவுமே சரி வராது அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கே செல்லும் இந்த பாதை, என்ன சொல்கிறது, காலேஜில் படிக்கும்போது அடுத்த ஃப்யூச்சரில் என்னன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு காலேஜே சரியாக என்ஜாய் பண்ணவே முடியல. இப்போ அதையும் தாண்டி வந்துட்டோம். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கடந்த காலத்தை யோசிச்சு, அதை காலேஜ் லைஃப்லாம் எப்படி இருந்தது, ஸ்கூல் லைஃப்லாம் அப்போவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, டே இப்போ தாண்டா சந்தோஷமாக இருக்க முடியும், அந்த சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எங்கே நம்ம கேட்டோம்.